ராதிகா சரத்குமாரோட நடிப்புல எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸோட தயாரிப்புல தாய் கிழவி. கிழவி செத்துருவாள்ல. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பொதுவாக கிராமப்புறங்கள்ல இந்த மாதிரி வட்டி கொடக்கூடிய மக்கள் வந்து ஜாஸ்தியா இருப்பாங்க. அந்த பணத்தை வந்து வசூல் பண்றதுக்காக போவாங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த வசூலுக்கு போகக்கூடிய பவுனுத்தாய் அப்படிங்கிற கேரக்டரை வந்து பார்த்து கிராமமே வந்து மிரளுது. டைரக்டர் வந்து இந்த டைலக்ஸ்ல ரொம்பவே வந்துட்டு கான்சியஸா இருந்தாரு. அந்த கனெக்டிவிட்டி வந்து ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் அப்படிங்கிறதுல இயக்குனருடைய அந்த மெனக்கெடல். பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு. சமீபத்தில் ஒரு சில படங்கள் நம்மளுடைய ஆன்டிசிபேஷன் மீட்டரை ரொம்ப ஹை எக்ஸ்பெக்டேஷனாக வச்சிருக்கோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு படம், நான் என்னோட ஆன்டிசிபேஷன் மீட்டரில் வச்ச ஒரு படம், ராதிகா சரத்குமாரோட நடிப்பில் எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸோட தயாரிப்பில் தாய் கிழவி. ஸோ தாய் கிழவி இந்த படத்துடைய ட்ரெய்லர் டீசர் வரப்போ இந்த படம் வந்து என்ன மாதிரி இருக்க போகுது, இந்த படம் வந்து ஒரு மாதிரி ஜாலியான ஒரு கிராமத்தில் வந்து இந்த ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு மாதிரி இந்த யாரை பார்த்தாலும் வச்சு செய்யக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டராக தான் வந்து ராதிகா சரத்குமார் அவர்கள் பவுனுத்தாய் அப்படின்ற அந்த ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து நடிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த பவுனுத்தாய் அந்த காடுப்பட்டி அப்படிங்கிற அந்த ஊரில் வட்டி கூட்டிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட காசை வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ பொதுவாக கிராமப்புறங்களில் இந்த மாதிரி வட்டி கூடக்கூடிய மக்கள் வந்து ஜாஸ்தியாக இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட நபர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அன்னைக்கு தேதியில் போயிட்டு அந்த பணத்தை வந்து வசூல் பண்ணுறதுக்காக போவாங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த வசூலுக்கு போகக்கூடிய பவுனுத்தாய் அப்படிங்கிற கேரக்டரை வந்து பார்த்து கிராமமே வந்து மிரளுது. ஏன்னா அவங்க வந்து என்ன சொல்கிறது, 10 ஆம்பளைக்கு சமம் அப்படின்ற மாதிரி எல்லாரையுமே வந்து வச்சு செஞ்சிருவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை தான் இந்த பவுனுத்தாய் வந்து அந்த ஊரில் வந்து வளமுறாங்க. ஏன் அவங்க இப்படிப்பட்ட கேரக்டரா இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்க படம் பார்க்குறப்ப உங்களுக்கு அதுக்கான ஜஸ்டிஸை டைரக்டர் கொடுத்துருப்பாரு. பட் ஸ்டில் அந்த கேரக்டர் வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த கிராமப்புற மக்கள் எல்லாருமே வந்துட்டு வெறுக்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கும். ஏன்னா சும்மா வந்து வீட்டில் வந்து நம்மளை வந்து அப்யூஸ் பண்ணுறது, அதாவது இந்த காசை நீ கொடுக்கல அப்படின்னா நான் இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன், அந்த அந்த ஒரு மாதிரி இந்த ரவுடிசம் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கிறனால கிராமத்தில் இருக்கக்கூடிய யாருக்குமே வந்து பிடிக்கல. ரெண்டாவது, எப்போ வந்து இவங்க வந்து சாவாங்க, ஏன்னா அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த கடனை கொடுக்க வேணாம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை முன் வச்சு கதை வந்து அப்படியே நகர்ந்து கொண்டு போயிட்டு இருக்கு. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா கதையை வந்து ரொம்ப வளவளன்னு இழுக்காம ரொம்ப கிறிஸ்பா டக்குன்னு நம்ம அந்த கதைக்குள்ள கொண்டு போறதுக்கு இயக்குனர் சூப்பரான விஷயத்த பண்ணியிருக்கிறாரு. ஸோ அந்த விதத்தில் சிவகுமார் முருகேசன் அவர்களுக்கான ஒரு கண்டிப்பான வாழ்த்துதலை நம்ம சொல்லிடணும். இது வந்து முதல் வாழ்த்து, ஏன்னா படத்தில் அவருக்கு நிறைய வாழ்த்து சொல்றதுக்கான ஸ்பேஸே இருக்கு. அண்ட் அதை தாண்டி கதையை படி பார்க்குறப்போ ராதிகா சரத்குமார் அவர்கள் வந்து ஒரு கட்டத்தில் ஒரு பிரச்சனைனால ஷீஸ் கெட்டிங் இல். ஸோ உடம்பு சரியில்லாமல் போகுது. ஸோ அப்படி உடம்பு சரியில்லாமல் போகக்கூடிய அந்த பவுனுத்தாயை கிராம மக்கள் வந்து எப்படியாவது இவங்க சீக்கிரம் செத்தரணும் அப்படின்னு மொத்த கிராமமே சேர்ந்து வேண்டுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் ஒரு இன்சிடெண்ட், ஒரு சின்ன இன்சிடெண்ட் வந்து கதையில் நடக்குது. ஸோ அந்த ஒரு இன்சிடெண்ட் அந்த கதையோட அந்த கதை போக்க சூப்பராக டேர்ன் பண்ணுது. ஏன்னா அது வரைக்கும் வந்து அந்த பவுனுத்தாய் அப்படிங்கிற கேரக்டர் சாகணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பசங்கள்லேருந்து அவங்க குடும்பத்திலேருந்து எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் ஒரு குறிப்பிட்ட சம்பவத்துக்கு அப்புறமா அவங்க வந்து சாவக்கூடாது, அவங்க பொழைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்க்ரீன் பிளேயோட டிரான்சிஷனை சிவகுமார் முருகேசன் அவர்கள் வந்து ஒரு ஸ்மூத்தாக கையாண்ட விதம் டெஃபினட்டாக நம்ம அப்ரிஷியேட் பண்ணிடணும். ஏன்னா ரொம்ப ஃபோர்ஸ் ஃபிட்டாக இந்த இடத்துல வந்து நான் இந்த கதை இங்கேருந்து அங்கே ட்விஸ்ட் பண்ண போகிறேன், இந்த சேஞ்ச் ஓவர் நான் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத நமக்கு ரொம்ப ஃபோர்ஸ் ஃபிட்டாக கொடுக்காம அப்படியே ஸ்மூத் பிளெண்டாக அந்த கதையில இருந்து நம்ம கொண்டு போகிறனால எந்த இடத்துல இந்த கதை வந்து இங்கேருந்து இவ்வளோ சாஃப்டாக டேர்ன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து யோசிக்க வைக்கும். ஸோ அவ்வளோ ஒரு ஸ்மூத்தான டிரான்சிஷனை வந்து சிவகுமார் முருகேசன் அவர்கள் வந்து கொடுத்துருக்கிறாரு. சிவகுமார் முருகேசனை பொறுத்த வரைக்கும் கடைசி விவசாயி படத்தில் மணிகண்டன் சாரோடைய அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்திருக்கிறாரு. ஸோ அதனைத் தொடர்ந்து டெபியூ இயக்குனராக இந்த தாய் கிழவி படத்தின் மூலமாக அறிமுக இயக்குனராக உள்ள வராரு. ஸோ சிவகுமார் முருகேசன் கையாண்ட இந்த கேரக்டருடைய ஆர்க்ஸ் வந்து எல்லாமே வந்துட்டு என்ன சொல்கிறது, ரொம்ப பார்த்து அந்த கேரக்டர் வந்து டிசைன் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா படத்துடைய கதைக்களம் வந்து மதுரை சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கதைக்களம். ஸோ சோழவந்தானில் அந்த காடுப்பட்டி அப்படிங்கிற அந்த கிராமத்தை மையமாக வச்சு இந்த கதைக்களம் வந்து வருது. ஸோ அந்த சோழவந்தான், காடுப்பட்டி, விக்கிரமங்கலம், ஸோ இந்த மாதிரியான பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் எந்த மாதிரியான வட்டாரச்சொல் பயன்படுத்துவாங்களோ அப்படிப்பட்ட வட்டாரச்சொல்களை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இயக்குனர் வந்து கையாண்டிருக்கிறார். ஏன்னா சமீபத்தில் நம்ம எடுத்த இன்டர்வியூஸில் கூட நிறைய பேர் சொன்ன விஷயம், டைரக்டர் வந்து இந்த டைலக்ஸில் ரொம்பவே வந்துட்டு கான்சியஸாக இருந்தார். எந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து இந்த வட்டாரச்சொல்லை வந்து கரெக்டாக எடுத்துக்கிறாங்க, அந்த கனெக்டிவிட்டி வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுல இயக்குனருடைய அந்த மெனக்கெடல் படம் முழுக்க சூப்பராக இருந்தது. ஏன்னா
நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து தென் மாவட்டத்தை சார்ந்த ஒரு நபராக இருக்கிறீங்க, அதுவும் குறிப்பாக மதுரை சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வட்டார சொல் வந்து உங்களுக்கு லைவ்லியா ஏதோ நம்ம ஊரில் ஏதோ போய் பார்த்துட்டு வந்த மாதிரியான அந்த கனெக்டிவிட்டியில் இருக்குமே தவிர எந்த இடத்துலையுமே இந்த நகர்ப்புற சாயல் இல்லாத அளவுக்கு கதைக்களத்தை வந்து சூப்பராக அமைச்சிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் படத்தில் வந்து முக்கியமான கதாபாத்திரம் நடிச்சிருக்கக்கூடிய அருள்தாசனாக இருக்கட்டும், பாலசரவணனாக இருக்கட்டும், சிங்கம்புலி அவர்களாக இருக்கட்டும், வேட்டை முத்துக்குமாராக இருக்கட்டும், ரேச்சல் ரெபேக்கா, ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். ஸோ அவ்வளோ பேருமே வந்து தங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டரை ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக எந்த இடத்துல என்ன பண்ணணுமோ அந்த மீட்டரை வந்து அழகாக கொண்டு போயிருக்கிறாங்க. அதுவும் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் முனிஷ்காந்த் அவருடைய கேரக்டர். ஒரு பர்டிகுலர் சீன் வந்து ஒரு எமோஷனலான ஒரு இடத்துல முனிஷ்காந்த் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் பார்க்குறப்ப கண்டிப்பாக உங்களுக்கே வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸில் வந்து ஒரு மாதிரி செலுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்களோ. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து முனிஷ்காந்த் அவர்கள் ஒரு பர்டிகுலர் போர்ஷனில் கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த போர்ஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக தியேட்டரில் எமோஷ்னலாக ஒரு மேரேஜ் அப்படின்றதுக்கான அந்த முக்கியத்துவம் என்ன, ஏன் ஒருத்தன் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறான் அப்படிங்கிறத எம்பசைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான முறையில் இயக்குனர் வந்து அது வச்சிருக்கிறது ரொம்ப அற்புதமாக இருந்தது. அண்ட் படத்துடைய சினிமாட்டோகிராஃபி விவேக் அவர்கள் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு. ஸோ விவேக் பொறுத்த வரைக்கும் அவருமே அறிமுக சினிமாட்டோகிராஃபராக அந்த படத்தில் வந்து அறிமுகமாக இருக்கிறாரு. ஒவ்வொரு சீன்ஸுமே வந்து அவர் ரொம்ப பார்த்து ஷார்ட் டிவிஷன்ஸாக இருக்கட்டும், அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த டீட்டெயிலிங், கலர் பேலட் எல்லாமே வந்து டெக்னிக்கலாக ரொம்பவே அற்புதமாக அந்த கிராமம், இந்த கிராமம் சார்ந்த இடம், அந்த மக்கள், ஸோ அந்த கலர் டோன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான இந்த பலர்ஸ் நிறைய ப்ரௌனை வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ அந்த அர்த்தி டோனை வந்து நல்ல விதமாக விவேக் அவர்கள் வந்து கொடுத்துருக்கிறாரு. அண்ட் படத்துடைய இசையுமே பலர் நிவாஸ் கே பிரசன்னா படத்துடைய முதுகெலும்பாக செயல்பட்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஆல்ரெடி பைசன் படத்தின் மூலமாக நிவாஸ் கே பிரசன்னாக்கு அந்த அப்ரிசியேஷன் மீட்டர் அப்படிங்கிறது ரொம்பவே மேலே போயிடுச்சு. ஸோ கிராமத்து சப்ஜெக்டாக நிவாஸ் வந்து நம்பி கொடுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிவாஸ் வந்து ஒரு நல்ல ட்ரேட்மார்க் வந்து செட் பண்ணியிருக்காரு. அப்படி ஏன்னா ஆல்ரெடி இந்த பைசன் நம்ம பார்த்துருப்போம். அதுக்கு முன்னாடி தேவராட்டம் அப்படிங்கிற படத்துலையுமே நிவாஸ் ஒர்க்கு நல்லா இருக்கும். ஸோ நான் குறிப்பிட்டு சொல்ற சில படங்கள் இது மட்டும் தான். இதை தாண்டி நிறைய படங்கள் அவர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இந்த படத்தில் அவருடைய பாடல்கள், அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும் எல்லாமே வந்து கச்சிதமாக அந்த மண் சார்ந்த அந்த சவுண்டை வந்து நல்லாவே கொடுத்துருக்கிறாரு. அண்ட் படத்தில் வந்து இயக்குனருக்கு அந்த முருகனுக்கான டச் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து இந்த படத்துடைய டைட்டில் கார்டு பார்க்குறப்பயுமே வந்து அதில் முருகனோட வேல் இருக்கும். படத்தில் நிறைய இடத்துல முருகனுக்கான ரெஃபரன்சஸ் வந்து வச்சிருப்பாரு. இன்ஃபேக்ட் அவருடைய அடுத்த படம் சேயோன், அந்த படமே வந்து முருகனுடைய பேரில் இருக்கு. ஸோ முருகன் சார்ந்த விஷயங்கள் நிறைய படத்தில் சப்கான்ஷியஸாக அப்படியே அந்த மாதிரி இருக்கும். அண்ட் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன கடைசி விவசாயி படமாக இருக்கட்டும், அதுவுமே வந்து அவர் ஒர்க் பண்ணதில் அந்த முருகன் சார்ந்த விஷயம் இருக்கட்டும். ஸோ இது வந்து முருகன் சார்ந்த ஒரு விஷயமா அதிகமாக வந்து இயக்குனர் வந்து வச்சிருக்கிறது நம்மளால் அங்கங்கே வந்து நோட்டீஸ் பண்ண முடியும். மேபி இது வந்து இந்த சேயோன் அப்படின்ற அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தனால நமக்கு ரொம்ப கண்கூட தெரியுது என்னவோ. பட் ஸ்டில் இயக்குனர் அவருடைய போர்ஷனை ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு அறிமுக இயக்குனர் வந்து இப்படிப்பட்ட ஒரு சாஃப்டான, அதாவது படம் ஆரம்பிக்கிறப்போ ஒரு மாதிரி ராவா ரக்கடா அப்படி போயிட்டே இருந்தாலும் போக 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 அந்த பவுனுத்தாய் அப்படிங்கிறவங்க யாரு, அவங்க எப்படிப்பட்ட கேரக்டர், ஏன் அவங்க இந்த மாதிரியான ஒரு கேரக்டராக வாழ்கிறாங்க, இந்த கேரக்டராக இருக்கிறனால இவங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரியான அந்த விஷயங்கள். அண்ட் படத்துடைய எண்டில் வந்து இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்திலையுமே அது கனெக்டாக இருக்கக்கூடிய, இது வந்து சிட்டியோ வில்லேஜோ அப்படின்லாம் இல்லாமல் எல்லா தரப்பட்ட மக்களுக்குமே இந்த மெசேஜ் வந்து போய் சேரக்கூடிய அளவுக்கு இயக்குனர் வந்து ஒரு சிறப்பான மெசேஜை இந்த படத்துடைய அந்த கோர் க்ரக்ஸாக கிளைமேக்ஸில் வந்து கொடுத்துருக்கிறாரு. ஒரு மாதிரி ஜாலியான வேவில் இந்த படம் அப்படியே ஸ்டார்ட் ஆனாலும் ஒரு சில இடங்களில் எமோஷன் பிக் எடுக்கிறப்போ டெஃபினட்டாக அந்த எமோஷன்ஸை உங்களால் பர்சனலாக கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு இயக்குனருடைய அந்த திறம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ லேகா இந்த இடத்துல வந்து பார்க்குறப்போ இனிஷியல் அந்த படத்துடைய அந்த இனிஷியலில் கொஞ்சம் நேரம், அதாவது ப்ரீ இன்டர்வல் வரைக்கும் சில இடங்கள் அப்படியே லைட்டான ஒரு டிப்பு தெரிஞ்சாலும் போஸ்ட் இன்டர்வல் இந்த படம் எடுக்கக்கூடிய அந்த வேகம் அப்படிங்கிறது ரொம்பவே எக்ஸ்ட்ராடினரி. அண்ட் நான் சொன்ன மாதிரி ரொம்ப இந்த படத்துடைய பெரிய ப்ளஸ்ஸாக நான் பார்க்குறது அந்த ஸ்மூத் ட்ரான்சிஷன் ஆஃப் த ஸ்க்ரீன் பிளே. அப்படியே அழகாக மைன்யூட்டாக எந்த இடத்துல இந்த படம் வந்து ஸ்க்ரீன் பிளே டேர்ன் ஆச்சு அப்படின்றதே தெரியாத அளவுக்கு ரொம்ப மைன்யூட்டாக அந்த படத்துடைய ஸ்க்ரீன் பிளேவை ரொம்ப பார்த்து பண்ணியிருக்கிறாரு. படத்துடைய டைலாக்ஸும் ரொம்ப நான் எழுதியிருக்கிறாங்க. அந்த வட்டாரச்சொல் நான் சொன்ன மாதிரி இந்த படத்துடைய பெரிய ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு. டெஃபினட்டாக இந்த படம் தாய்க்கிழவி படம் அப்படிங்கிறது எல்லா தரப்பட்ட மக்கள், ஏ சென்டர் பி சென்டர் சி சென்டர் அப்படின்ற மாதிரி இல்லாமல் எல்லா தரப்பட்ட மக்களுக்குமே இந்த படம் ஒரு சரியான பாடமாக இருக்கும். இந்த படம் பேசக்கூடிய விஷயம் உங்களுக்கு என்டர்டெயின் பண்ணும், எஜுகேட் பண்ணும், அதே மாதிரி ஒரு பெரிய டேக்அவேயோட ஒரு மெசேஜ் கொடுக்கும். படம் முடிச்சுட்டு வெளியே வரப்போ ஒரு மாதிரி நிறைவான ஓகேப்பா ஒரு நல்ல படம் பார்த்துட்டு வந்துருவோம், கொடுத்த காசுக்கு ஒருத்தான படமாக பார்த்துட்டு வந்துருவோம் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட் உங்களுக்கு டெஃபினட்டாக இருக்கும். ஸோ ஓவரால் தாய்க்கிழவி ஒரு எக்ஸ்ட்ராடினரியான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கு. ராதிகா சரத்குமார் அவருடைய மெனக்கடல், அவங்க போட்டிருந்த அந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப், பண்ண பெர்ஃபார்மன்ஸ், சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து கேரக்டர்ஸ் பண்ண பெர்ஃபார்மன்ஸ், ஓவரால் அந்த கிராமத்தில் இருந்தக்கூடிய அந்த ஆம்பியன்ஸ் எல்லாமே வந்து உங்களை ஒரு மாதிரி நாஸ்டாலஜிக்காக அந்த கிராமத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய வாழ்வியல் உங்களுக்கு கொண்டு போய் காட்டும். ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து
நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல படம் பார்த்துருக்கோம்பா அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட்டை கொடுக்கும். ஸோ ஓவரால் இந்த படத்திற்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5/4. ஸோ டெஃபினட்டாக இந்த படம் ஒரு சிறப்பான படமாக இந்த 2026 ஒரு முக்கியமான படமாகவும் இருக்கும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு.